ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டு ஒரு கரெக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு பம்ப் ஆகுமா இல்லை டம்ப் ஆகுமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நெக்ஸ்ட்டு மூவ் பிட்காயினுக்கு மட்டும் ஆல்ட் காயினுக்குலாம் எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து டெலகிராம்லேயும் போட்டுட்ருப்பேன், அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, நம்ம வாங்க டாபிக் போகலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா இப்போது 66,200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் வீக்லியில் வச்சுருக்கேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன் டேயில் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒன் டேயில் வச்சு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடம் வந்து ஒரு லைன் வரைஞ்ச பார்த்தீங்களா, எல்லோ லைன். இது வந்து ஒரு சப்போர்ட். சரிங்களா, ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சிட்டு கீழே வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிடும். ஸோ இந்த ரெசிஸ்டண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 நாள் ரிஜெக்ட் ஆகிருக்கு கேண்டில். ஓகேவா, ஸோ 3 நாள் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து பிடிசி வந்து இப்போது நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கும்பொழுது வீக்லியில் வச்சு பார்ப்போம். வீக்லியில் வைக்கும் பொழுது இந்த இடத்துல நம்ம லாங் டியூரேஷனில் வச்சு ஒரு அனலைஸ் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி ட்ரெண்ட் லைனு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த இடத்துலேருந்து லைன் வரையும் போது இது டச் பண்ணும்போது இது வந்து ரிஜெக்ட் ஆகி மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்கு, இந்த லைனை ரிஜெக்ட் ஆனதோ அதே லைனை உடச்சிட்டு இப்போ ரீடெஸ்ட்டு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ரீடெஸ்ட் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ரீடெஸ்ட் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெண்டு ரீடெஸ்ட் பார்க்கும்பொழுது அழகாக இங்கேருந்து பம்ப் ஆகும்போது தான் நமக்கு இங்கே டெக்னிக்கலாக நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா, ஸோ இங்கேருந்து நல்லா பம்ப் ஆகாமல் தான் டெக்னிக்கலாக நமக்கு ஷோ ஆகுது. ஓகேவா, ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம காமிக்கிறேன். டேயில் பார்த்தா கூட இங்கே லிக்விடிட்டி எடுத்துட்டான். சரிங்களா, லிக்விடிட்டி ஓரளவுக்கு எடுத்துட்டான். பட் வந்து இந்த 59க்கு மேலே கீழே போகலை. ஓகே, பிகாஸ் என்னென்னா நிறைய பேர் எக்ஸ்பெக்டிங் வந்து இந்த 59 கீழே வந்து எக்ஸ்பெக்டிங் இருந்தது. ஸோ அதனால் ரீட்டைலர் எக்ஸ்பெக்டிங் இது இருந்தது. பட் அதனால் இவன் போகலை, அந்த இடத்துக்கு கொண்டு போகலை. பிடிசி வந்து 66K கொண்டு வந்துட்டான். ஸோ இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் பார்க்கும் பொழுது பம்ப் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் இந்த மார்க்கெட்டு மேலே போய்ட்டு ஒரு டிவியேஷன் வச்சுட்டு கீழே வந்தால் அப்போ நம்ம சொல்லலாம். பட் இப்போதைக்கு கரண்ட் மார்க்கெட் இங்கேருந்து பம்ப் ஆகிறதுக்கு தான் இப்போ நமக்கு மார்க்கெட்டு ஷோ ஆகுது. ஓகேவா, பிடிசி மார்க்கெட்டு. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒன் டே மந்த்லியில் வைக்கிறேன். ஓகேவா, ஸோ இங்கே மந்த்லியில் வைக்கும் போது உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நல்லா கவனிங்க. பார்த்தீங்களா, ஸோ இங்கே என்ன ஆகுது, மந்த்லி பிரேக் அவுட்டு. ஸோ மேக்ஸிமம் வந்து மந்த்லி பிரேக் அவுட் வந்து வேலிடான இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு, பிரேக் அவுட் அண்ட் க்ளோஸ்டு மந்த்லியில். அதுக்கப்புறம் மந்த்லியில் பார்த்தா பர்ஃபெக்டாக இந்த இடத்துல ரீடெஸ்ட் நடக்குது. ஓகேவா, 60,000ல் மந்த்லியில் ரீடெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த ரீடெஸ்ட்டு இங்கேயே நடந்துருச்சு மந்த்லியில். சரிங்களா, ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த ஏப்ரல் முடிகிறதுக்குள்ளே இந்த ரெட் கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெட் கேண்டல் வந்து க்ரீன் கலர் கேண்டலாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த ரெட் கலர் அப்படியே மேலே போய்ட்டு க்ரீனாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆகுது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒன் டேயில் வச்சு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல கரண்ட்டாக பம்ப் ஆக மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல எங்கேயாவது டீவியேஷன் வச்சுட்டு ரிட்டர்ன் ஆனால் அது எந்த அளவுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் போகுமா இல்லை அப்படியே மேலே போயிட்டே இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக நம்ம மார்க்கெட் மூவ் வச்சு நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இன்றைக்கி இந்த கேண்டலில் பார்க்கும்பொழுது பிடிசி ஒரு புல்லிஷ் ரீஜனில் தான் இருக்குது. ஓகேவா, பம்ப் ஆகிறதுக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு விஷயம், ஐஎன்ஜி சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஐஎன்ஜி சார்ட் பாருங்கள். ஸோ இதுதான் நான் ஐஎன்ஜி சார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு ட்ராவல் ஆகின்னு இருக்குது ப்ரைஸு. சரிங்களா, இந்த அப் ட்ரெண்டு ட்ராவல் ஆகின்னு இருக்குது. கரெக்டாக இந்த சேனலில் தான் ட்ராவல் ஆகின்னு இருக்குது. இப்போ கரெக்டாக வந்து சேனலோட பாட்டம் தான் டச் பண்ணிவிட்டு இப்போ ரிவர்ஸ் எடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது இந்த இடம் பாருங்கள், வீக்லியில் ஒரு
சப்போர்ட் வரைஞ்சிருக்கு ஒயிட் லைனு. ஸோ இது நான் கலர் மாற்றுறேன், ஏன்னா மேலேயும் ஒயிட் தான் இருக்குது. ஸோ இப்போ எல்லோ லைன் மாற்றுங்க பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ சப்போர்ட்டு, இது ஒயிட் லைன் வந்து மேலே ரெசிஸ்டண்ட்டு. இந்த எல்லோ சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா வீக்லியில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ என்கிட்ட கிளாஸ் எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த இடத்துல நான் எதனால ப்ரைஸ் வந்து மூமெண்ட்டு இருக்க போது நான் சொல்ல வரேன்னா அவங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக்லி க்ளோஸ் வச்சு அகைன் வந்து வீக்லிலே ரிஜெக்ட் ஆகிருக்கு ப்ரைஸு. ஸோ பர்ஃபெக்டாக இந்த இடத்துல நம்ம கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல என்ன ஆகுன்ட்டு. ஸோ ஐஎன்ஜே ப்ரைஸும் ஒரு புல்லிஷ் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு புல்லிஷ் தான் நமக்கு டெக்னிக்கலாக இங்கே காமிக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎன்ஜே ப்ரைஸ் வந்து இந்த சேனலோட டாப் வரலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 50 இந்த 50 இருக்குது பார்த்தீங்களா, 53 போச்சு. 53லாம் உடச்சிட்டு 100 போகிறதுக்கு ஐஎன்ஜே வாய்ப்பு இருக்குது. பட்டு இந்த ஐஎன்ஜே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக போயிடலாம், இல்லைனா லைட்டாக அப்படி டர்ன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மறுபடியும் வந்து சேனலோட பாட்டம் டச் பண்ணிவிட்டு கூட போகலாம். அப்படின்னா ஒரு 24 அந்த மாதிரி வந்துட்டு கூட 24, 23 அந்த மாதிரி வந்துட்டு கூட போகலாம், இல்லைனா இங்கேருந்தே போகலாம். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த 18,000 இந்த $18 வருமா அப்படின்றா அது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி. வாய்ப்பில்லை ராஜா அப்படி தான்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 18 இந்த விக்கவுட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அக்ரெசிவ் பை நடந்திருக்கு. அதனால் இந்த 18 கீழே வர்றது கொஞ்சம் ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஓகேவா? ஸோ அது ஏன்னா நம்ம கிளாஸ் எடுத்தவங்க ஏன் வாய்ப்பு கம்மின்னா நான் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இங்கேருந்து வந்து ஐஎன்ஜியும் பம்பு வர மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாமினன்ஸ் பார்த்தோம்னா, ஓகேவா, டாமினன்ஸ் பாருங்கள் பக்காவான முறையில் இந்த எல்லோ லைன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட். இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ அதே தான் நம்ம கிளாஸ் எடுத்தவங்களுக்கு தெரியும் இந்த ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ அங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே லைட்டாக சின்னதாக ரீடெஸ்ட் எடுத்துக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டாமினன்ஸு விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ட்டு காயினும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ 2-3 காயின் வந்து டெலகிராம்லேயும் போட்டிருந்தேன், ஷிப்பு அப்புறம் இன்னும் 2-3 காயின் போட்டிருந்தேன். ஸோ சார்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட் போட்டிருந்தேன். மறக்காமல் டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னால் ரெகுலராக வீடியோ பண்ண முடியாது, பட் டெலகிராமில் தேவையானது போது அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சைக்காலஜி நாலேஜ் எல்லாமே வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், ஓன் நாலேஜ் தான். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, டெக்னிக்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி உங்கள் ஓன் நாலேஜ் போட்டு மணி ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஓகேங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.